வணக்கம். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் இக்பால் சிங் உரையுடன் துவங்கியது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் இக்பால் சிங் உரையுடன் துவங்கியது. முன்னதாக ராஜ்நிவாசிலிருந்து காரில் சட்டசபைக்கு வந்த ஆளுநருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் சபாநாயகர் சபாபதி, சட்டசபை செயலர் அன்பழகன் ஆகியோர் ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சட்டசபையின் மைய மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சபாநாயகரின் இருக்கையில் ஆளுநர் அமர்ந்தவுடன் தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை நிகழ்ச்சிகள் துவங்கியது. தொடர்ந்து திருக்குறள் வாசிக்கப்பட்டது. அதனையடுத்து ஆளுநர் ஆங்கிலத்தில் உரையாற்றிட அதனை சபாநாயகர் சபாபதி தமிழில் வாசித்தார். உரை முடிந்ததும் ஆளுநர் இக்பால் சிங் சட்டசபையிலிருந்து விடைபெற்று சென்றார். அவரை சபாநாயகரும் சட்டசபை செயலரும் வாயில் வரை சென்று வழி அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் சட்டசபை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் சட்டசபையில் முன்மொழியப்பட்டது. கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் இக்பால் சிங் தனது உரையை துவங்கியதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து முதல்வர் ரங்கசாமி இதுவரை 3 முறை பட்ஜெட் தாக்கல் செய்ததாகவும், ஆனால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும், அறிவித்த திட்டங்கள் எதையும் செய்யவில்லை, ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டமும் செயல் வடிவம் பெறவில்லை, இந்நிலையில் ஆளுநர் உரை எதற்கு, ரேஷனில் வெள்ளை அரிசி, வாஷிங் மிஷின் என எதையும் நிறைவேற்றாமல் ஆளுநர் உரை தேவையில்லை என்று அரசுக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். வெளியே வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றாததோடு பழைய திட்டங்களும் தற்போது நடைமுறையில் இல்லாததால் அரசின் நிர்வாக கோளாறு காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றார். இதுபோன்ற சூழ்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தேவைதானா என்று வெளிநடப்பு செய்தோம் என்றார். அவர்களை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் வெளிநடப்பு செய்தனர். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் பாதியை திரும்ப வாங்கிக் கொண்டதாகவும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 பேருக்கு வேலை கொடுப்பதாக கூறிய நிலையில் வேலை கொடுக்கவில்லை, சென்டாக் கல்வி உதவித்தொகையும் கொடுக்கவில்லை, ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை வைத்தே ஆளுநர் உரையை புதியதாக தயாரித்துள்ளனர் என்றும், செயல்படுத்தாத திட்டங்களை மீண்டும் படிப்பதற்கு ஆளுநர் உரை தேவைதானா என்பதால் எதிர்ப்பு தெரிவித்தும் அரசை கண்டித்தும் வெளிநடப்பு செய்தோம் என்றார். இதனால் சட்டசபையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவைக்கு நிதி ஆதாரத்தை மத்திய அரசு குறைத்துள்ளது என்று சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் உரையில் ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் ஆளுநர் இக்பால் சிங் பேசுகையில், 2013-2014 ஆண்டிற்கான திட்ட ஒதுக்கீட்டை இறுதி செய்யும் திட்டக்குழு கலந்தாய்வு கூட்டம் இதுவரை நடைபெறவில்லை. எனவே இடைக்கால வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க வேண்டியுள்ளது. நடப்பு ஆண்டிற்கான அனுமதிக்கப்பட்ட திட்ட ஒதுக்கீட்டில் 1392 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணிகளை மேற்கொள்ள உலக வங்கியின் நிதியுதவி கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து வெளிச்சந்தையில் கடனுதவி அளவு 819 கோடியிலிருந்து 390 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும், தானே புயல் பாதிப்பு, உலக பொருளாதார மந்தநிலை ஆகிய காரணங்களால் புதுவையின் வருவாய் குறைந்துள்ளது என்றும், மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய 126 கோடி ரூபாய் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்றும், அது மட்டுமின்றி ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தொகையில் 41 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இத்தகைய காரணங்களால் இந்த ஆண்டுக்கான திட்ட செலவு திருத்திய மதிப்பீட்டில் குறைந்துவிட்டது என்றும், நிதி ஆதாரங்கள் குறைந்தாலும் அரசு திட்டங்களை நிறைவேற்ற பாடுபடும் என்றும் பேசினார். புதுவை பூமியான்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட பாலாபிஷேக விழாவை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 417வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூமியான்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்தில் 108 பால்குட பாலாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காராமணிக்குப்பம் அங்காள பரமேஸ்வரிமன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பக்த ஜனங்களின் பால்குட ஊர்வலத்தை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ராகவேந்திரர் ஆலயத்தை சென்றடைந்ததும் ராகவேந்திரர் சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகமும், தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது.
திரளான பக்த கோடிகள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய செயலாளர் அருண் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நிற்கும் அளவிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் குறித்த விளக்க கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் பேசுகையில், மத்திய அரசின் பட்ஜெட்டை விளக்கும் வகையில் புதுவையில் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும், அதில் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் ஆர்வமுள்ள நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வரும் தேர்தலில் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் புதுவையில் போட்டியிடுவதாக கேள்விப்பட்டேன் என்றார். அப்படி அவர் இங்கு போட்டியிடுவதாக இருந்தால் தான் முதலில் முன்மொழிவதாக கூறினார். மேலும் அவர் இங்கு போட்டியிட்டால் புதுவைக்கு நிதி பிரச்சனை இருக்காது என்றும், மேலும் இனிவரும் தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நிற்கும் அளவிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றார். நம்மை ஏணியாக பயன்படுத்தி மேலே போனவர்கள் நம்மை எட்டி உதைக்கின்றனர் என்றும், இனிமேல் அப்படி ஒரு நிலைமை உருவாக கூடாது என்றார். எதையும் டெல்லியிலிருந்து புகுத்த முடியாது என்று தொண்டர்கள் விருப்பப்படியே எதுவும் நடக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் என்றும், எனவே புதுவையில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள்தான் முழு பொறுப்பு என்றார். தொடர்ந்து புதுவையில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாததுதான் முக்கிய காரணம் என்றும், எனவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க தேர்தலில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க தேர்தல் நடத்தப்பட்டு அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் தொகுதி 3 தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளர்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிவாணன், ராமசாமி, வேங்கடகிருஷ்ணன் ஆகியோரை திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, இளம்பருதி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். உணவு பாதுகாப்பு திட்டம் வறுமையை ஒழிக்கும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். மத்திய பட்ஜெட் குறித்த விளக்க கூட்டம் புதுவை மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் டி. ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் பெத்த பெருமாள், ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, மனோகர், ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று பேசுகையில், மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் சிறப்பான முறையில் கொண்டு வந்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத அளவிற்கு சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்த நிதி அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், மேலும் புதியதாக உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும், இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவில் வறுமையை ஒழிக்க முடியும் என்றார். மேலும் இதனால் கிராமப்புறங்களில் 75%, நகரப்புறங்களில் 55% மக்களும் பயனடைவார்கள் என்றும், இத்திட்டம் வறுமையை முழுமையாக ஒழிக்க உதவும் என்றார். தொடர்ந்து உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் முதியோர்களுக்கு சரியாக சென்றடையவில்லை என்றால் இத்திட்டம் விரைவில் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினார். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளிக்க வலியுறுத்தி புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை சட்டசபையின் 13வது சட்டமன்றத்தின் 4வது கூட்டத்தொடர் கூடியது. முன்னதாக கூட்டத்தில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். மேலும் சட்டக்கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சார்பில் அமைச்சர்கள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்தனர். அதன்படி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக சபாநாயகர் சபாபதி முன்மொழிந்ததும் இலங்கைக்கு எதிரான அமெரிக்கா தீர்மானத்துக்கு ஆதரவு முதல்வர் ரங்கசாமி தீர்மானத்தை வாசித்தார். அதில் இலங்கையில் நடந்த போரில் மனித உரிமைகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் குற்றங்களை கண்டித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த சட்டப்பேரவை வற்புறுத்துகிறது என்று குறிப்பிட்டார். நடந்த போரில் மனித உரிமைகளுக்கு எதிராக
நடைபெற்ற போர் குற்றங்களை கண்டித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்க நாடு கொண்டு வரும் தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த சட்டப்பேரவை கேட்டுக்கொள்கிறது. இதனையடுத்து சபாநாயகர் ஓட்டெடுப்பு விடுத்தார். பின்னர் அனைத்து கட்சி ஆதரவோடும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு வாய்ப்பு அளிக்காததால் சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் கூட்டம் கலைந்து வரும் 25ஆம் தேதிக்கு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள் என்று பிரேரணை முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் மீதான விவாதங்களை உறுப்பினர்கள் 25/3/2020 மற்றும் 26 புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை வழக்கறிஞர்கள் புதுவை மற்றும் காரைக்கால் நீதிமன்றங்களில் நீண்ட காலமாக காலியாக உள்ள நீதிமன்ற ஊழியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நீதிபதி பணியிடங்களை புதுவை வழக்கறிஞர்களையே கொண்டு நிரப்ப வேண்டும். இளம் வழக்கறிஞர்களுக்கு மாத ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்ததை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு வழக்கு விசாரணைகள் நடைபெறாமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 26, 27 ஆகிய சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் நாட்களிலும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திலும் 26ஆம் தேதி சட்டமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபடவும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.